ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு முன்னால் எடுத்த வீடியோ. ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப உடம்பு சரியில்லை, இரும்பல் அதிகமாகி உடம்பு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் எந்த ஒரு வீடியோஸுமே என்னால் போட முடியல வாய்ஸ் கொடுக்கறதுனால. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாகவே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. சரி, கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. மறுநாள் நியூ இயர் அன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாது. முன்னாலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு 12 மணிக்கு கோவிலுக்கு போகலாம். அதுவும் இல்லாமல் கிருத்திகை முன்னாள். சரி, அது வேலை கேட்கலாம்னு சொல்லிட்டு முன்னாலே க்ளீன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் இரும்பல் அதிகமாகி உடம்பு முடியாமல் ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ போய் சுகர் டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். பார்த்தா சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு பயந்துட்டே போனால் பார்த்தா சுகர் இல்லைன்னு வந்துடுச்சு. எனக்கு அது சந்தோஷப்படுறதா இல்லை சோகமாக இருக்கிறதான்னு தெரியலை. ஏன்னா ரிசல்ட் மாற்றி வந்துருச்சானான்னு தெரியலையே சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சா இவ்வளோ சீக்கிரத்தில் சுகர் கண்ட்ரோல் ஆகாது, அதனால் நீங்கள் இன்னொரு 10 days கழிச்சு சுகர் டெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் இருந்தது கழுவி வச்சாச்சு. சரி, சிம்பிளாக தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். லஞ்சுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிரதி பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு இப்போலாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா படப்படன்னு ஆகிடுது, ஒரு மாதிரி கேர் ஆகிடுது. எனக்கே தெரியல அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்ட்டு. அந்த மாதிரி ஆகிடுனால நான் சாப்பிட்றது, அதாவது பிரத்திக்கிட்ட கொஞ்சம் கத்துறேன்னா அதனால கொஞ்சம் கேர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு புது சாமான்லாம் கழுவணும். அதனால் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. பிரதீக்ஷாவையும் கிளப்பி விட்டுட்டு பூஜை சாமானுக்கெலாம் பொட்டு வைக்கலாம், சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரதீக்ஷா என் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்தால் நானும் அப்படியே ஒரு வேலையாக முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் காஃபி வச்சு குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம், நானும் பிரதீக்ஷாவும். அதுக்கப்புறம் கடைக்கு தான் போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு ஏன்னா 12 மணிக்கு கோவிலுக்கு போனோம் இல்லையா, சரி கோவிலில் எல்லாேருக்கும் பிஸ்கெட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்கே கொஞ்சம் பூ இருந்தது, சரி அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா கோலம்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டுட்டு ஒரு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டு பக்கத்தில் பவானி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பூஜைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி வச்சுருந்த பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. எங்களுக்கு 12 மணிக்கு மேலே இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.